லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சஞ்சீவ் குற்றவாளி நிரூபிச்சிட்டா நான் உயிரை விட்டுற. சரி, குற்றவாளி இல்லன்னு நிரூபணம் ஆயிட்டா நீங்க தூக்குல தொங்குவீங்களா? என்ன மேடம் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நியாயம்னா எல்லாருக்கும் ஒண்ணுதானே. காலையில இருந்து என் புருஷனை எத்தனை தடவை தப்பானவன்னு ஃபிளாஷ் நியூஸ் போட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் சாகடிச்சிருப்பீங்க. அதே மாதிரி குற்றவாளி இல்லன்னு தெரிஞ்சா நிமிஷத்துக்கு நிமிஷம் சஞ்சீவ் குற்றமற்றவன் அப்படின்னு ஃபிளாஷ் நியூஸ் போட்டுட்டு இருப்பீங்களா? ஸ்க்ரோலிங்ல சின்னதா யாருக்கும் தெரியாத மாதிரி போடுவீங்க. அவசரப்பட்டு போட்ட நியூஸால பாதிக்கப்பட்ட எங்க குடும்பமும் எங்க மனசும் எப்படி வலிக்கும்னு ஒரு நாளாவது யோசிச்சு பார்த்திருப்பீங்களா? சரி வா அபி, நம்ம சஞ்சீவ் போய் பார்க்கலாம். ஏய், இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ. எங்களை நீ ரொம்ப நோகடிச்சிட்ட. சஞ்சீவ் வெளியே வந்ததும் யார் இப்படி உன்னை அனுப்பி வச்சதுன்னு கண்டுபிடிச்சு அவங்கள மட்டும் இல்ல, உன்னையும் சேர்த்து அடிப்பேன். அது அடி இல்ல, உனக்கும் உன்னை அனுப்புனவங்களுக்கும் விழப்போற இடி. ஒரு நிமிஷம் மேடம். சார், நீங்க சஞ்சீவோட ஒய்ஃப் தானே? ஆமா சார், நான் சஞ்சீவோட வைஃப். அவரை நான் கொஞ்சம் பார்க்கணும் சார். சஞ்சீவ் இப்பெல்லாம் பார்க்க முடியாது. ஏன் சார்? தமிழ்நாடு பேசுற அளவுக்கு கேஸ் ரொம்ப சென்சேஷனல் ஆயிருச்சு. அதனால கமிஷனரே நேரடியா இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி கோர்ட்ல ஒப்படைக்க சொல்லிட்டாருமா. அது வரைக்கும் யாரும் அவரை பார்க்க கூடாதுன்னு அவரே சொல்லிட்டாருமா. அதனால ஒன்னும் பண்ண முடியாது. இல்ல சார், ஒரு ஓரமா நின்னு நான் என் சஞ்சீவை பார்த்துட்டு ரெண்டு வார்த்தை பேசிட்டு போயிடுறேன் சார். கமிஷனரே சொன்னதுக்கு அப்புறம் நாங்க பார்க்க அனுமதிச்சா எங்க வேலை போயிடும் மேடம். கொஞ்சம் தயவு செஞ்சு ஓரமா வெயிட் பண்ணுங்க. மேடம், நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மேடம். என்ன சத்தம் இங்க? மேடம், இவங்க சஞ்சீவோட ஒய்ஃப். சஞ்சீவை பார்க்கணும்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுமா. கமிஷனரோட ஆர்டர் இப்போ நாங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறோம். வெளியில வரப்ப வேணா பாத்துக்கலாம். ஓரமா நில்லுங்க, போங்க. சொல்லுங்க மேடம். இப்போ சஞ்சீவ கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போக வெளியே அழைச்சிட்டு வருவாங்க. அப்ப அபி அவன் கிட்ட பேச முயற்சி பண்ணுவா. மீடியாவும் அங்க வந்து சேர்ந்துருவாங்க. அந்த கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து கலவரம் பண்ற மாதிரி சஞ்சீவ அடிங்க. அபியும் அங்க வருவா. கூட்டத்தோட கூட்டமா வச்சு அபிய அடிச்சு கழுத்தை நெரிச்சு கொன்னுடுங்க. அந்த கூட்டத்துல யாரு கொன்னாங்கன்னு தெரியாது. நான் பாத்துக்கிறேன் மேடம். இங்க நிக்காதீங்க, அங்க போங்க. வா அபி. அபி, சஞ்சீவா நம்ம கோர்ட் மூலமா தான் பார்க்க முடியும் போல இருக்க. இவங்க நம்மள பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. வா போலாம். இல்ல அத்தை, இப்போ சஞ்சீவ வெளியே அழைச்சிட்டு வருவாங்க. ஒரே ஒரு தடவை அவரை பார்த்துட்டு நான் இருக்கேன், நீ கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு போயிடுவோம் அத்தை. அபி, தீபமா கொளுத்துற தீபம் இன்னைக்கு உன்னை நான் கொளுத்துறேன்டி.
கொஞ்ச நஞ்ச ஆட்டமா ஆடின எல்லாத்தையும் சேர்த்து இன்னைக்கு உனக்கு எண்டு கார்டு போடுறேன்டி. நில்லுங்கம்மா. சொன்னா கேளுங்க. வேண்டாம். போங்க, பின்னாடி போங்க. பேசாம இருங்க. சொன்னா கேளுங்க, போங்க. வேண்டாம். போங்க, பின்னாடி போங்க. போங்க. சொல்றேன்ல. பதில் சொல்லுங்க சார். போங்கன்னு சொன்னா கேட்க மாட்டீங்களா? வேண்டாம். ஸ்டாப் இட். சொன்னா கேளுங்க. ஏய் ஏய் ஸ்ரீஜா, எங்கேயாவது ஓரமா மறைஞ்சு நின்னு பாப்போம். கோவத்துல நம்மள சுற்ற போறாடி. மா, நானே அவ தப்பிச்சிட்டாலேன்னு கடுப்புல இருக்க. நீ இன்னும் கடுப்பாகிற மாதிரி காமெடி பண்றியா? ஏய், இது காமெடி இல்லடி, கன்ஃபார்ம். பார்த்தானா சூட்டோட சூடா நம்மளையும் சுட்டுடுவா. அபி, இப்படி நீங்க என் துப்பாக்கி எடுத்ததுக்கு நான் உங்களை அரெஸ்ட் பண்ணுவேன். நீங்க என் சஞ்சீவ பாதுகாப்பு இல்லாம அழைச்சிட்டு போய் அவர் உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க வேலைதான் போகும் மேடம். என் புருஷன் என் கண் முன்னால அடி வாங்குறத பார்த்துட்டு என்னால அமைதியா இருக்க முடியாது. அவருன்னா எனக்கு உசுரு. சஞ்சீவ் கொண்டுன்னா என் உயிரை போனாலும் பரவாயில்ல. நான் பத்ரகாளியா மாறி பாதுகாத்து நிப்பேன். அபி, பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ்ல நான் உங்களை அரெஸ்ட் பண்ண தான் போறேன். அதுக்கெல்லாம் அசர ஆளு நான் இல்ல. நீங்க என் சஞ்சீவ பாதுகாப்பா கொண்டு போற வழிய பாருங்க. சாரி மேம், என் ஹஸ்பண்டை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. என்ன மன்னிச்சிருங்க. கான்ஸ்டபிள், சஞ்சீவை கொண்டு போய் ஜீப்ல ஏத்துங்க.
2 வார்த்தை இவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போயிட்டுமா? பேசுமா. சஞ்சீவ், நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அது போதும் அபி, நீ நம்புறல்ல, அது போதும். எனக்கு வேற யார் என்ன நம்பினாலும் நம்பலனாலும் எனக்கு கவலை இல்ல. என்ன சஞ்சீவ், எனக்கு தெரியாதா என் சஞ்சீவ பத்தி? அந்த கடவுளே வந்து நீ தப்பு செஞ்சேன்னு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கண்டுபிடிச்சு நான் உன்னை காப்பாத்துவேன் சஞ்சீவ். நீ தைரியமா இரு சஞ்சீவ், உனக்கு அபியும் நானும் இருக்கோம். கான்ஸ்டபிள், ஜீப்ல ஏறுங்க. வா. அந்த அபியை இங்க வச்சு முடிச்சிடலான்னு நினைச்சா தப்புச்சிட்டா. உன்னை முடிக்காம நான் அடங்க மாட்டேன்டி. முடிக்கிறேன். வா. அபி, டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு 2வது நாள் தீபம் ஏத்தணும். சஞ்சீவே இல்லாதப்போ நான் மட்டும் எப்படி அத்த தீபத்தை ஏத்த முடியும்? இல்ல அபி, நீ ஏத்தியே ஆகணும். இல்லனா அது உன்னோட உசுருக்கே. என்ன அத்த, ஏதோ சொல்ல வந்தீங்க? அது நீ உடனடியா லக்ஷ்மியை வர சொல்லு. அவ வந்தாதான் சஞ்சீவை காப்பாத்த முடியும். அபி உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னா அவ உயிரை பத்தி கவலைப்படாம சஞ்சீவை காப்பாத்தணுங்கிறதுலதான் குறியா இருப்பா. நமக்கு மகனும் வேணும், மருமகளும் வேணும். வேற வழி இல்ல. நல்லதுக்கு போய் சொன்னா தப்பு இல்ல. அத்தை, என்னத்த யோசிக்கிறீங்க? என்ன மன்னிச்சிரு அபி, நான் உன்கிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். எப்படியோ அபி தீபத்தை ஏத்தணும்னு வீட்டுக்கு வருவா. அவ தீபத்தை ஏத்தலனா அவ உயிருக்கு ஆபத்து வருதான்னு இன்னைக்கு நம்ம செக் பண்ணிருவோமா? என்ன பண்ண போற ஸ்ரீஜா? என்னம்மா கேள்வி கேக்குற? தீபம் தான் ஏத்த விடாம பண்ணணும். எனக்கு போய் நீ எப்படிமா அம்மாவா வந்த? ஸ்ரீஜா, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? நீ ஐடியா கொடுக்க போறியா? சரி சொல்லு. அது ஒண்ணு இல்ல, கதவை இழுத்து லாக் பண்ணிட்டு அபியும் சீதாவும் தட்டினாலும் திறக்காம 6 மணி முடிஞ்சதுக்கு அப்புறம் திறந்தா அபியால விளக்கேத்த முடியாதுல்ல. அவங்க கேட்டா நாங்க ரூம்குள்ள இருந்தோம், கதவு தட்டுற சத்தம் எங்களுக்கு சரியா கேக்கலன்னு சொல்லிடுவோம். மா சூப்பர்மா, செம்ம ஐடியா. ஆனா கதவை தட்டி தட்டி பார்த்துட்டு போன் பண்ணாங்கன்னா அப்போ எடுத்துதானே ஆகணும். நம்ம போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். வேண்டாமா, நம்ம மேல அவங்களுக்கு டவுட் வந்துரும். கதவையும் தட்டணும், நமக்கு போனும் பண்ணக்கூடாது. அதே சமயம் அபியோட கதையும் முடிக்கணும். அப்படி என்ன உண்மையை மறைச்சீங்க? ஆமா அபி, சஞ்சீவுக்கு இப்படி எல்லாம் ஆபத்து வரும்னு ஜோசியர் முன்னாடியே சொல்லிட்டாரு. அதுக்கான பரிகாரம் தான் இந்த தீபம் ஏத்துறது. அத்தை, என்னத்த சொல்றீங்க? ஆமா அபி, உன்கிட்ட சொன்னா எங்க மனசொடைஞ்சு போயிடுவேன்னு தான் நான் சொல்லாமலே இருந்துட்டேன். பரிகாரத்தை முடிச்சிட்டு சொல்லலான்னு இருந்தேன், ஆனா இப்ப சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு. உடனே கிளம்புமா போலாம்.
நம்ம யோசிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்ல. சரிங்க அத்தை, சஞ்சீவ ஜாமீன்ல எடுக்க ஏற்பாடு பண்ணணுமே. முதல்ல நம்ம வீட்டுக்கு போயிட்டு தீபத்தை ஏத்திட்டு அதுக்கப்புறம் லக்ஷ்மிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். ம்? வா அபி, நேரம் ஆயிட்டே இருக்கு. சரி வாங்க ஆ, அத்தை. வா. ஆ, ஸ்ரீஜா, அபி கதவு பிடிய பிடிக்கும்போது ஷாக் அடிக்கிற மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருவோம். தொட்ட உடனே பட்டுன்னு போயிடுவாள்ல. ஷோ அம்மா, என்னாச்சுமா இன்னைக்கு உனக்கு? திடீர்னு பட்டு பட்டுன்னு பயங்கரமான ஐடியாலாம் கொடுத்துட்டு இருக்கா. சூப்பர்மா, ஒரே கல்லுல 2 மாங்காய். விளக்கும் ஏத்த முடியாது, அபியும் போய் சேர்ந்துருவா. சரி வா வா வா. அந்த ஒயரை அந்த கம்பி மேல படுற மாதிரி போடு. ஆ, அபி, மணி இங்கேயே 5:40 ஆயிடுச்சு. எப்படியாவது இன்னைக்கு விளக்க ஏத்தியே ஆகணும் அபி. மா, நீ உள்ள போயிட்டு கனெக்ஷன் கொடுப்போ. மா, ஆன் பண்ணு. கரண்ட் வருதான்னு பாருடி. அம்மா, கனெக்ஷன் வருதுமா. அம்மா, இனி அந்த அபி அலறல் சவுண்ட் தாம்மா கேட்கணும். வா, வேடிக்கை பாப்போம். வா வா. தம்பி, கொஞ்சம் சீக்கிரமா போங்க. போறோம்மா. அபி, நீ முதல்ல போய் விளக்கேத்துறதுக்கான வேலையை பாரு. நான் ஆட்டோக்கு பணம் கொடுத்துட்டு வந்தேன். நீங்களும் வாங்க அத்தை, சேர்ந்து போவோம். ஐயோ, டைம் ஆயிடுச்சுமா. நீ போய் விளக்கேத்து, நான் காசு கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை. போ.
இன்னும் கொஞ்ச நேரத்துல அபி கதவை திறக்க போறா. ஷாக் அடிச்சு தூக்கி அடிக்க போகுது. சாக போறா.